வணக்கம். வணக்கம். உங்க பேர் என்ன? லோச்சனை. எந்த ஊர்ல இருந்து வந்திருக்கீங்க? சென்னை. சென்னையில எந்த பக்கம்? கோயம்புத்தூர். சென்னையில கோயம்புத்தூரா? கோயம்புத்தூர்ல எந்த பக்கம்? திருச்சின்னு சொல்ல போறான்னு நினைக்கிறேன். திருச்சி தான். திருச்சி தானே? நாங்க திருச்சி வரோம்ல, வந்துட்டோம்ல. என்ன லோச்சினி? ஆமா லோச்சினி, நீ வந்த உடனே எல்லாருக்கும் ஒவ்வொரு பேர் சொல்லி கூப்பிட்டே இருந்தம்மா. நான் உன்னை கவனிச்சுக்கிட்டே இருந்தேன். எனக்கு ஏதோ ஒரு பேர் வச்சிருக்கேமே. விண்டோ கொரு கொரு தேதி ஒரு மாதிரி இருக்கீங்க. கொழு கொழுன்னு சேட்டு பொண்ணு மாதிரி இருக்கணும். பின்ன சேட்டு பொண்ணு ஏதாவது பார்த்துருக்கியா? பாத்திருக்கேன். எப்படி இருக்கும்? தலை விரிச்சு விட்டு ஒட்டு வைக்காம இருக்கும். தலையை விரிச்சு விட்டுட்டு யாரெல்லாம் பொட்டு வைக்காம இருக்காங்களோ அவங்களாம் சேட்டு விட்டு பொண்ணியா. ஆமா கரை கரின்னு நீங்க காங் மாதிரி இருக்கீங்க. ஆமா, காங்கின தம்பி யார சொல்லுவாங்க? கிங் காங். கிங் காங். பெரிய கொரிரா. நீங்க என்ன விஜய் கிட்டப்ல வந்திருக்கீங்க? பிகிரே பிகிரே. பிகிரே பிகிரே. ஆமா, நான் என்ன பார்த்தாச்சுன்னா எந்த படத்துல வர்ற விஜய் மாதிரி இருக்குமா? உங்களை பார்த்தா காமெடியா தெரியுது. கலர் பீஸ்மா, உனக்கு தெரியாது? சிக்கன் பீஸ். சிக்கன் பீஸா? சிக்கன் பீஸ். பிகில் விஜய் மாதிரி ஒரு ஸ்டைல் ஒன்று எனக்கு பண்ணி கேட்டேன். இறங்கி பண்ண வாருங்கள். எப்படி நிக்கணும்? ஆமா, அவரு வந்து அப்படி ஃபுட்பால் அடிப்பார்லையா, அதை தான் அடிச்சு காமிச்சோம். என்ன கால் கொஞ்சம் டாப்புக்கு வந்துருச்சு. நல்ல வேலை கொஞ்சம் விலகி நின்னேன். நான் இப்போ ஒரு போட்டோ காட்டுறேன். அவர் பேர் என்னன்னு சொல்றியா? சொல்றியா? இது யாருமா? நயன்தாரா. நயன்தாரா? நயன்தாரா இடுப்பாட்டுவா. நயன்தாரா இடுப்பாட்டு. அவன் யார் உனக்கு சொல்லி கொடுத்தது? அவதான். உங்க அம்மா பேர் என்ன? அனிதா. அனிதா அம்மா நல்லா இருக்காங்களா? நயன்தாரா நல்லா இருக்காங்களாம்மா? நயன்தாரா. அடுத்த பிக்சர் போடவா? போடுங்க. யாருமா? குண்டம்மா. குண்டம்மா. குண்டம்மா குண்டம்மா ஓட்டுனா உள்ள. குண்டம்மா குண்டம்மா போட சொன்ன உருள்ற. ஆமா, இதே மாதிரி இன்னும் ஒரே ஒரு பிக்சர் பார்த்துட்டியா? இவரு எனக்கு ஃபுட்பால்னா விளையாட்டு இல்லை, ஆனால் எங்கள் ஆட்டம் வெறித்தனமாக இருக்கு. எனக்கு ரிங் வாங்கி தராங்க எங்கள் அம்மா. எனக்கு தான் எங்கள் அம்மா ரிங் வாங்கி கொடுத்தாங்க. எப்படி? சூப்பர்ப்பா. எனக்கு 2 ரிங் இருக்கு. ஆமா, அங்கே 2 ரிங் இருக்கப்பா. எனக்கு கூட அது ஒரு ரிங்க குடும்பா. 2 உனக்கு 2 இருக்குல்ல, ஒன்று கொடுத்தாக்க இந்த பிள்ளைய ஈஸியாக ஏமாற்றி வாங்கிட்டு போயிடுவோம் உங்களுக்கு ரோட்டில். உன் பேர் என்ன பாப்பா? என் பேர் மெக்னாரோஸ். ஆமாம், இது என்ன கெட்டப்புமா? பேண்ட். இது பேண்ட், இது சட்டை, இது மண்டை, இது கொண்டை. அதெல்லாம் எனக்கு தெரியும். கொண்டை இல்லை. கொண்டையெல்லாம் இல்லையா, வெட்டி எடுத்தாங்கய்யா. காது. எது காது? இது காதா? உங்க அப்பா என்ன பண்றாங்கம்மா? ஃபோன் பார்த்துட்டு இருக்காங்க. ஃபோன் பார்த்துக்கிட்டு இருக்காரா? ஆமா. விஜய் சார் எந்த படத்துல இந்த கெட்டப்ல இருக்காருமா? தலைவாணி. தலைவாணின்னு ஒரு படம் அவர் நடிக்கவே இல்லையே. நீ யார கூப்பிட்ட? ஹலோ அப்படின்னு. இப்போ உங்க அப்பா சீனிவாஸ் அவன் நைஸா போயிருக்கா, உட்காராம. அவ உட்காராம நைஸா போயிருக்காயா? இத பாப்பா நைஸா கண்டுபிடிச்சாப்ல என்னமா? ஆமா. சூப்பர்மா. உங்க அப்பா டான்ஸ் நல்லா ஆடுவாங்களா இல்ல விஜய் சார் நல்லா டான்ஸ் ஆடுவாரா? இவங்க டான்ஸ் ஆடுவாங்க. சரி, படப்படுங்க. படத்தை போடுங்கப்பா. போட மாட்டேங்குதாடா? போடுவாரு. போடுங்கப்பா. யாருப்பா அது? தாத்தா. அவர் தாத்தான்னு தெரியுதுமா, படத்துல யாருமா? அப்படியா? அப்படியா? அந்த படத்துல பேர் என்ன, அவங்க பேர் என்னம்மா? எனக்கும் தெரியல, நீ சொல்ல. குடும்பமா படம் பார்க்காமலே வந்துட்டீல? சரி, இப்போ வேற படத்தை போடுங்க. ஹலோ, வேற படத்தை போடுங்க. இது யாரு? இது யாரு? அவரே யாருன்னு தெரியல, அதுக்குள்ள இந்த புள்ளைய வேற காமிச்சு இது. என்ன படத்தை பாருங்கப்பா. சரி, கடைசியா உனக்காக ஒரு பிக்சர் போடுறோம்மா.
இது இல்லப்பா. இது இல்லையா? ஹலோ, இந்த படமும் கிடையாதுப்பா. இன்னும் கொஞ்ச நேரம் பாப்பா கிட்ட பேசணும்னா ஹலோ நீங்க யாரு அப்படின்னு கேட்டாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஹலோ, வேற படத்தை பாருங்க. உங்க வேற படத்தை போடவே மாட்டேங்கிறாங்க பாருங்க. நீ உனக்கு எந்த படம் வேணும்? அது தலைவாணி. தலவாணி தலகாணிலாம் நம்ம இனிமே தான் எடுக்கணும், சரியா? எடுங்க. இல்லை, நான் எடுத்துட்டு வந்து போடுறேன். அது வரைக்கும் நீ கொஞ்சம் வெயிட் பண்ணு. ஐயா போடுங்கப்பா. இந்த பொண்ணு ரொம்ப நேரமா அண்ணாச்சி இங்க வாங்க, அண்ணாச்சி இங்க வாங்கன்னு கூப்பிட்டுட்டே இருக்காங்க. நான் போய் 2 வார்த்தை பேசிட்டு வந்துட்டுமா? இல்ல நீங்க யாக்கிட்டே பேசுங்க. ஹலோ, வேற படத்தை பாருங்க. ஆமா, நீங்க என்ன கிட்டப்ல வந்திருக்கீங்க தம்பி? நந்தன் விஜய். ஏதாவது ஒரு பாட்டு ஒன்று பாடு பார்ப்போம். ஹாட்லே பேட்டரி சார்ஜ் தான், ஆல் இஸ் வெல். தோல்வியா டென்ஷனா சொல்லிடு, ஆல் இஸ் வெல். இந்த ஆல் இஸ் வெல் அப்படின்னா என்னது? ஆல் இஸ் வெல்னா எல்லாம் நல்லதுக்கே நல்லதே நடக்கும். இந்த மனசு இருக்கானே அவன் ஒரு பைண்டாங்கோலி. அது பிரச்சனை சமாளிக்க ஒரு தைரியம் வர ஆல் இஸ் வெல் சொன்னா. என்னங்க வாங்கங்க. விஜய் சார் மாதிரி ஒரு பெரிய ஹீரோவாகணும் அப்படின்னா நாங்க என்ன படிக்கணும்? படிக்கிறதுக்கு சொல்ல, வேற ஏதாச்சும் சொல்றேன். படிப்பை பத்தி தயவு செஞ்சு நம்ம கிட்ட வந்து பேசாத. அதெல்லாம் கொஞ்சம் மறக்கணுங்கிறக்காக செல்ல குடிச்சியா. அது எங்க அம்மா சொல்லி கொடுத்து. அவங்க அம்மா இது உள்ள என்ன இருக்குமா? புக்கு. ஒண்ணு எடுத்து என்கிட்ட காட்டு, என்ன வச்சிருக்கான்னு பார்ப்போம். மூக்கும் இடித்துக் கொள்ளாமல் முத்தம் தருவது எப்படி? ஆசிரியர் பேரு என்னன்னு நல்லா கவனிங்க. இமான் அண்ணாச்சி. இந்த புக்கெல்லாம் நீங்க படிக்கிறதுக்கு நான் எழுதலடா. இந்த புக்கை மட்டும் தனியா வச்சுக்க. என்ன ஒரு 10 வருஷம் கழிச்சு உனக்கு யூஸ் ஆகும். ஓ, நண்பன் அப்படின்னா யாரு? ஃப்ரெண்ட்ஸ். நண்பன்னா யாருன்னு கேட்டா அவன் இன்னொரு படத்தோட பேரை சொல்றான் பாருங்க. உனக்கு ஹிந்தி தெரியுமா? நீங்க ஹிந்தியில எனக்கு ஒரு 4 வார்த்தை கத்துக்கூட. பானி சாயே. பானி சாயே. நீ வாணி சாயே. பானி சாயே அப்படின்னா தமிழ்ல என்னன்னு தெரியுமா? சொல்லு தம்பி. தண்ணிய தாங்க. பானி சாயே ஹே அப்படின்னா தண்ணி தாங்கங்கோ அப்படின்னு அர்த்தம். அம்மா ஆய் வருது. அது ஹிந்தியில எப்படிமா கேக்குறது? இல்ல நான் இங்கிலீஷ்ல எனக்கு பசிச்சேன்னு நோ, சொல்றேன். நீ ட்ராக்க மாத்தாத. எனக்கு 4 வார்த்தை தெரியும். எனக்கு அப்பப்போ உங்க கடமுடா வருது. मम्मी मुझे शौचालय जाना है. मुझे शौचाना கடமுடா ஹே. தம்பி ஒரு 2 பிக்சர் உனக்கு போடுறேன். அது யார் அப்படின்னு மட்டும் சொல்றியா? இது யாருமா? படிச்சு ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ஒரு இது சாப்பிடுவான். அதை சாப்பிட்டு அவன் போற சைலண்ட் பாம் ஸ்மெல் இருக்குமே, தாங்க முடியாது. ஆமா, இவர் ஒரு பாம் பிளாஸ்டர். லாஸ்டா உனக்கு ஒரு பிக்சர் போடுறேன். அது மட்டும் யாரும் சொல்லு, சரியா? பாதி செத்தாப்பா. பாதி செத்து போனாப்பாவா? ஆமா. படத்தை பயங்கரமா பார்த்துருப்பான் போல் இருக்க. தம்பி பக்கத்தில் ஒரு விஜய் சார் இருக்காரு. அவரு முழிச்சிருக்காரா தூங்கிட்டு இருக்காரா? தூங்கிட்டாருல. உண்மையிலே தூங்கிட்டு தாங்க இருந்திருக்கான். ஓகே, மேக்னா ரோஸ். அடேங்கப்பா, என்ன ஒரு பேச்சு, என்ன ஒரு பேச்சு. ஆஹா, குழந்தைகள் எவ்வளவு நேரம் பேசினாலும் கேட்டுக்கிட்டே இருக்கலாம் போல் இருக்கு. அவ்வளவு அருமையா பேசிக்கிட்டு இருக்காங்க. வணக்கம் தம்பி. பவித்ரன் வந்து நண்பன் விஜய் சார் மாதிரி வந்திருக்காப்ல. இவன் வந்து ஒரு மாஸ்டர் கெட்டப்ல வந்திருக்கான். நீ என்ன கெட்டப்ல வந்திருக்காமா? நயன்தாரா கெட்டப்ல இவங்க வந்திருக்காங்க. நீங்க என்ன கெட்டப்ல வந்திருக்கீங்க? விஜய் கெட்டப். இது என்ன கெட்டப்ல வந்திருக்கீங்க நீங்க? இதுவோ? எஸ். பேன். ஜீன்ஸ் டி. ஆமா, இது ஜீன்ஸ் டி அப்படி இவங்க சொல்லிருக்காங்க. உங்க அப்பா பேருங்கம்மா? எங்க அப்பா பேரு குணசீலன். குணசீலன் வந்திருக்காங்களா? நான் அப்புறமா சொன்னாரு. ஆமா, நான் செல்ல குட்டீஸுக்கு வர்றதை பத்தி எனக்கு ஒன்றும் ஆட்சேபனை கிடையாது. அங்க பன்னி குட்டீஸ் மாதிரி ஒருத்தன் உட்காந்துருக்கான். அவனை பார்க்க என்னப்பா குரட்டை விட்டு கேட்டு. உங்க வீட்டுல யாருமே அப்படி குரட்டை விடுறது? எங்க அம்மா. அம்மாவா? எங்க பாருங்க, கை வெளியா இருக்கு. உங்க கை தான் கருப்பா இருக்கு. இந்த கை கருப்பாவா இருக்கு. அப்ப இதுக்கெல்லாம் என்ன கலரு? பிளாக்.
கை கருப்பா இருக்கு, பின்னாடி பக்கம் பிளாக்கா இருக்கு. அப்படிதானம்மா? இப்போ விஜய் சாருக்கு சம்பளம் அதிகமா கொடுக்காங்களா இல்ல உங்க அப்பா வண்டி ஓட்டுறாருல அவருக்கு சம்பளம் அதிகமா கொடுக்காங்களா? அதிகமா கொடுக்குறாங்க. எவ்வளவுமா கொடுக்காங்க? 10 ரூபாய். அப்ப விஜய் சாருக்கு எவ்வளவு சம்பளம் கொடுப்பாங்க? அவருக்கு வந்து 4 ரூபாய் கொடுப்பாங்க. எப்பவுமே விஜய் சார் வந்து எங்க அப்பாவோட கம்மியா காயா வாங்குறாரு. உங்க அப்பா வந்து அப்படியே பாக்குறதுக்கு பளபளன்னு இருக்கிறதுனால அவரை வச்சு அவரை ஹீரோ போட்டு ஒரு படம் எடுத்தா ஹீரோயினா யாரை போடலாமா? இப்போ நிறைய பேர் இருக்காங்கல்ல, த்ரிஷா இருக்காங்க, நயன்தாரா இருக்காங்க, இந்த மாதிரி எல்லாரும் இருக்காங்கல்ல. ஆமா, அதுல வந்து அஜித்தை ஹீரோயினா போடணுமா? இப்போ திடீர்னு விஜய் சார் உங்க வீட்டுக்கு வச்சாருமா, அவருக்கு நீங்க என்ன சமைச்சு கொடுப்பீங்க? சப்பாத்தி. ஏதாவது ஸ்பெஷலா பண்ணுவேன்னு பார்த்தா அவருக்கு என்னமோ சுகர் இருக்கிற மாதிரி சப்பாத்தியா? தொட்டுக்கிறதுக்கு என்னடா கொடுப்பேன்? உடம்புக்கு போடுற பவுடரை சப்பாத்திக்கு கூட்டா கொடுப்பாங்க. நல்லா வருவார் ராஜா. தம்பி, உங்க வீட்டுக்கு திடீர்னு விஜய் சார் வர்றார், அவருக்கு நீங்க சாப்பிடுறதுக்கு என்ன கொடுப்பீங்கம்மா? எங்க வீட்டு அட்ரஸ் எப்படி தெரியும்? எங்க வீட்டு அட்ரஸ் விஜய் சாருக்கு எப்படியா தெரியும்? என்ன சமைக்கலாம்னு யோசிச்சுட்டு இருக்காப்ல. ஆமா, விஜய் சார் உங்க வீட்டுக்கு வந்து அவருக்கு நீ என்னமா கொடுப்ப? நயன்தாராவா? இப்போ உனக்கு வந்து ஒரு டயலாக் ஒன்று போடுவோம்மா, அந்த டயலாக்கு உன்னிப்பா கவனிச்சுட்டு அதே மாதிரி பேசி காட்ட போறேன். ஓகே, அக்காச்சிக்காக ஒரு டயலாக்க போடுங்க சார். இந்த டயலாக் பேசுறியா? திரும்புங்க. இதான் பைக்கு. நிறுத்துப்பா, இங்கேயாவது நிறுத்துப்பா. நிறுத்துறா. சின்ன டேங்க் மாதிரி இருக்குது. டேங்க்ல ஏதோ அது ஒண்ணும் இல்ல, டேங்க் வெடிச்சிருச்சு. டேங்க் வெடிச்சிருச்சு. அரா கொய்யாப்போ. கொய்யாப்போவா? இது யார் திடீர்னு வந்து யூரின் டேங்க்ல வந்து? பைக்ல உன்னை ட்ரிபிள்ஸ் கூப்பிட்டேனா? இப்போ மழை பண்ண கூடாது. ஆகல டேங்க் வெடிச்சு ரோட்ல சிந்தி கிடக்கு. இந்த பக்கம் வா. பேசிட்டு இருக்கும்போது இடையில ஐயாவா வாடா வாடான்னு எதுவும் சொன்னியா? 7 கழுத வயசு. இது தெரியாதே. இதே தெரியாது. வயசுக்கு ஏதாவது டயலாக் போடுவோம், அதை வந்து நான் பேச எப்படி பேச முடியும்? நானே யூரின் டேங்க் வெடிச்சு நடு ரோட்ல நின்றுட்டு இருக்கேன். வாங்க தம்பி, உங்களுக்கான டயலாக் பாப்பா. சார், எந்த ஒரு பொருள் மனுஷனோட நேரத்தை மிச்சப்படுத்தி வேலையை சுலபமாக்குதோ அது மிஷின் சார். இப்போ நமக்கு வேர்த்துச்சுன்னா சுவிட்சை தட்டுறோம், காற்று வருது, ஃபேன், மிஷின் சார். ஊரில் இருக்கிற ஃப்ரெண்டோட உடனே பேசணுன்னா ஃபோன், மிஷின் சார். நம்மளை சுற்றி எல்லாமே மிஷின் சார். பேனா நெப்பில் இருந்து பேண்ட்டு ஜிப்பு வரைக்கும் எல்லாமே மிஷின் சார். ஒரு செகண்டா ஸ்டாப். இப்போ ஆடுறா. என்ன ஆட்டம்? மிஷின் என்ன சொல்லு சார். எந்த ஒரு பொருளும் மனுஷனோட நேரத்தை மிச்சப்படுத்தி உடைய செய்தால் மிஷின் சார். இப்போ வேர்த்துச்சுன்னா ஸ்விட்சை நட்டுறோம், காட்ட வருது, ஃபேன், மிஷின் சார். ஃப்ரெண்ட் தூரமாக இருக்கான், ஊர்லேருந்து பேசணும், ஃபோன், மிஷின் சார். நம்ம சுற்றி எல்லாமே மிஷின் தான் சார். இந்த பேனா நிப்புலேருந்து பேண்ட் ஜிப்பு வரைக்கும் எல்லா மிஷின் தான் சார். அப் ரைட் டவுன், அப் டவுன், அப் டவுன், அப் டவுன். என்னடா அப் டவுன்? வெளியே போடா. வணக்கம்மா. உங்களுக்கு ஒரு டயலாக் இருக்கு, அதை பார்த்துட்டு அதே மாதிரி நடிச்சிருவீங்களா? ஓகே, பேக்ரா ரோஸுக்கான டயலாக் போடுங்க. இந்த பார், லவ்வில் நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக டெவலப் ஆகுற ஐடியா சொல்லிவிட்டு அப்புறம் அந்த ஸ்டெப்பு சொல்லி கொடு. ப்ரோ, பொண்ணுங்க பின்னாடி நாம் போகக்கூடாது, பொண்ணுங்களை நம்ம பின்னாடி வர வைக்கணும். பொண்ணுங்களை என் பின்னாடி வர வைக்கணும்னா அதுக்கு நான் அவங்க ஹேண்ட்பேக்கை பிடிங்கன்னு தான் ஓடணும். ஏப்பா, இந்த லவ்வில் கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆகணும், அதுக்கு ஏதாவது ஒரு ஐடியா இருந்தால் சொல்லுப்பா. ப்ரோ, பொண்ணுங்க பின்னாடி நம்ம ஒடுக்கூடாது, பொண்ணுங்களை நம்ம பின்னாடி வர வைக்கணும். அதுக்கு
நான் அவங்க ஹேண்ட்பேக்கை அத்துக்கிட்டு ஓடினா தான் முடியும். ஓகேடா, வட சொல்ல. ஓகே, சரி சார், உங்களுக்கான ஒரு டைலாக் போட்டுடலாமா? வாடாய மச்சி வாழக்கா பச்சி உடம்ப பிச்சி போட போறம் பச்சி. வாடாய மச்சி வாழக்கா பச்சி உடம்ப பிச்சி போட போறம் பச்சி. கடாய மச்சி வாழக்கா பச்சி போடமா பிச்சி போட்ட மச்சி. ஓகே ஓகே. இப்போ நீங்க பாட அந்த வரிகளை நீங்கள் திருப்பி பாட வேண்டும். பாடுமா. சிங்கப்பண்ணே சிங்கப்பண்ணே ஆனிலம் ஒன்னை நின்று போடதே. அது ரெண்டாவது என்னமா? ஆனிடம் நிமபோடே. யாரு? நிமபமோடே. ஐயப்பன் பாட்டா? கடவுளே ஒன்னை நின்றமே. கடவுளே ஒன்றே. ஓ, இதுல விளக்கம் அழுத்த வேற. கடவுளே, இந்த பாட்டெல்லாம் நம்ம கேட்கணும். கையை தட்டி. அதாவது நடிகர் விஜய் அவர்களுக்கு மேக்கப், பர்சனல் மேக்கப் ஆர்டிஸ்டா இருக்கக்கூடியவர்கள் தான் இந்த 2 பேரும். தம்பி, உங்களுக்கு எந்த நாடுமா? कैलिफोर्निया கலிபோர்னியா அப்படின்னு ஒரு நாட்டில இருந்து இவரை கூட்டம் இருக்கும். உனக்கு எந்த நாடு தம்பி? சவுத் ஆப்பிரிக்கா சார். சவுத் ஆப்பிரிக்கா. எஸ். இவங்க 2 பேரும் இப்ப நம்ம குழந்தைகளுக்கு மேக்கப் போடுறது எப்படி அப்படின்னு சொல்லி கொடுக்க போறாங்க. முதல்ல வந்து மேக்கப் போடுவது எப்படின்னு கத்துக்கிறது யார் அப்படின்னா நண்பன் பவித்ரன் அவர்களை இப்ப அன்போட மேடை கலைக்கிறோம். வாங்க பவித்ரன். பவித்ரன் அம்மா தாயே. இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா ஹெட் மசாஜ் பண்ண போறோம். ஹெட் மசாஜ்ல முதல் ஸ்டெப் இது எடுத்துக்கோ. குடுங்க மேல. முதுகுல அடிக்காதடா. அடுத்து என்ன பண்ண போறீங்க? மம்மி திரும்பிக்கோ. வந்துட்டேன். மசாஜ் எடுத்துடா. வேறடா லிப்ஸ்டிக். லிப்ஸ்டிக் எடுப்பா. எனக்கு லிப்ஸ்டிக் போடவே தெரியாது. அந்த அண்ணன் எப்படி போறானோ அதை பண்ணி போடு. பாரு எவ்வளவு அழகா இருக்காங்க. போடு. உன்னால எவ்வளவு தூரம் போட முடியுமோ அப்படி போடு. இப்ப ஆஞ்சநேயரை பார்த்த மாதிரி இல்ல? எப்படி? ஆமா, நானும் வந்து ஒரு வாட்டி மூஞ்ச பாத்துக்கிறேன்மா. மேக்கப்பா. அடுத்து என்ன நடக்க போதோ, எப்படி போடுறான்னு பாரு. நல்லா அழகா இருக்க பத்தியா? இதே மாதிரி அவங்கள அழகாக பாப்போம். அப்போ சீக்கிரம் அவ்வளவுதான் போட்டு ஃபைனல். அங்க பாரு அவன் என்ன பண்றான் பாரு. கொண்டா ஏன்டா கொடுத்துரு. ஓம் க்ரீம் காம். இன்னையோட பிடிச்ச சனியம் கூட போடு. நீங்க எதுக்குமா வாந்தி எடுக்கிறீங்க? பவுன் உள்ள போயிட்டா? எது மூக்குக்குள்ள போயிட்டா? காதுக்குள்ள இன்னும் போகல. என்னடா மேக்கப் போடுறா? கடைசியா ஒரே ஒரு குட்டு. அம்மா நான் சும்மா இல்லடா, அவ இல்லன்னா யாரும் இல்லடா. இன்னொரு வாட்டி உங்க வாழ்நாள்ல மேக்கப்பே நான் போட்டு பார்க்க கூடாது, சரியா? தென்பாண்டி சீமையிலே தேரோடும் வீதியிலே மான் போல வந்தவனே யாரடிச்சாரோ,
யார் அடிச்சாரோ யார் அடிச்சாரோ யார் அடிச்சாரோ யார் அடிச்சாரோ. ஐயோ காய்ச்சலா பேய். யாருக்கு யார் மேக்கப் போட போறா அப்படின்னா வாங்க லோசினி. வாங்க இது மேல ஏறி நின்னுடுங்க. எதுக்கு? அது ஏறி நின்று ஒன்று ரெண்டு சொல்லணும். ஆமா, நவீன் வந்து சதீஷுக்கு எப்படிலாம் மேக்கப் போடுறாரோ அதே மாதிரி நம்ம லோசினி வந்து அவங்க அம்மாவுக்கு மேக்கப் போட போறாங்க. நீங்க ரெடியாமா? ரெடியா? ஓகே, ரெடி. லெடி. நீ லெடியா? லெடி. நானும் லெடி. முதல்ல பவுடர் நம்ம எடுக்க போறோம். இப்படி கையில எடுத்துக்கோமா. கையில எடுத்துட்டு இவரு சாய்க்கு விட்டுட்டு இப்படி போடணும். இப்படி பண்ணா பாரு எவ்வளவு அழகா இருக்காங்க. இந்த மாதிரி அவங்க அம்மாவை அழகாக்க பாப்போம். அடுத்தது நல்லா இருக்கா? இதே மாதிரி பண்ண. ஐயோ அடுத்தது இங்க பாரு மை இருக்குல்ல, மை இதை எடுத்து கூடாதுமா. அந்த அந்த அண்ணன் எப்படி எடுக்கறாங்க? கையில எடுத்து அது எடுத்து டேய். அடுத்தது இத ஓபன் பண்ணி வாயில வச்சிரணும். அஞ்சலி 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 மின்னும் மின்னே அம்மம்மா பிள்ளைக்கனி அங்கம்தான் தங்கக்கனி அம்மம்மா பிள்ளைக்கனி அங்கம்தான் தங்கக்கனி பொன்மணி சின்ன சின்ன கண்மணி மின்ன மின்ன கொஞ்சிட கொஞ்சிட ஒரு கண்ணீனி புன்னகை சிந்திட ஒரு பொன்னேனி. அடுத்ததாக வந்து நம்முடைய மேக்கப் திறமையை, அதாவது மேக்கப் கத்துக்கிட்டு தன்னுடைய திறமையை காட்ட போற குழந்தை யார் அப்படின்னா சமீதன். கம் ஆன் ஸ்டேஜ். இப்போ இந்த அண்ணன் வந்து அந்த அண்ணனுக்கு வந்து மேக்கப் போடுவார். அதே மாதிரி நீங்க உங்க அம்மாவுக்கு மேக்கப் போட கூடாது, உங்க அப்பாவுக்கு மேக்கப் போடணும். சரியா? அவங்க அம்மாவுக்கு என்ன சத்தம் படுவாங்களே, என் மூஞ்ச வேற மாதிரி ஆக்கிடுவானு பார்த்து நல்ல வேலை இவர் மாட்டாடுறா. உட்காருங்க சார். ஐஸ்கிரீமா? ஐஸ்கிரீமா? அப்படித்தான். நமக்கு அவர் எங்கெல்லாம் போட்டிருக்காரு அங்கெல்லாம் போடு. ஐயே நல்ல நல்லா என்னடா இட்லி சட்னி மாதிரி ஆயிப்போச்சு. அண்ணாச்சி இங்க பிரஷ் காணோம். அண்ணாச்சி என்ன பிரஷ்? பல்லு விளக்குற பிரஷா? சரி கை மாத்த இது இருக்குது, அட்ஜஸ்ட் பண்ணுங்க. ஓ இதான் பிரஷா? இந்தடா தம்பி, அதை என்கிட்ட கொடுத்துடுறா. புதுசா பாத்ரூம்ல எடுத்துருந்தீங்களா சார்? இவ்வளவு நேரம் டேய் அதை வச்சு கப்பு தானே கழுவிட்டு இருந்தேன். அதெல்லாம் சொல்றது கிடையாது. போடுங்க போடுங்க, நல்லா அழுத்தி போடுங்க பிரஸ். ஆமா, கரை போற அளவுக்கு நல்லா தேய்ச்சி குளிப்பாட்டுக்க சார். பாரு பாரு எப்படி கழுவுறான் பாரு. ஆசிட் ஊத்தி கழுவுற மாதிரியே கழுவுறான் ஐயா. வச்சு தேய்க்கணும்டா. இப்படிலாம் வச்சு நல்லா தேய்க்கணும். சரியா? இப்படி வச்சு தேய்ச்சி. ஐயோ மாலா, எரிச்ச தாங்க முடியலடி. பேன 12ஆம் நம்பர்ல வை. போது ரொம்ப தலைக்கெல்லாம் போயிடாதடா. நான் முட்டையை போட போறோம். சேவிங் தான். திருப்தியா? இப்ப யாரு நல்லா இருக்காரு சொல்லுங்க. ஆமாங்க, சமீதன் அப்பான்னு சொல்லி ஒருத்தர் இருந்தார். அவர் எங்கம்மா இருக்காரு? வீட்டுக்கு போயிட்டாரா? அவ இவரு யாரா தம்பி? நைனாவா? அவங்க அப்பா வீட்டுக்கு போயிட்டாரு. இது எங்க நைனா. அவரை தான் நாங்கள் மேக்கப் பண்ணி அப்படியே அப்படி உருட்டி எடுத்துக்கிட்டு இருக்கோம். இப்போ உங்க பையனை நினைச்சு பெருமிதம் கொண்டுகிட்டே ஒரு நடக்கும். உன்னை பெற்றதுக்கு
சிறப்பா செஞ்சிருக்கடா. ஏன் பிறந்தாய் மகனே ஏன் பிறந்தாயோ ஏன் பிறந்தாய் மகனே ஏன் பிறந்தாயோ இல்லை ஒரு பிள்ளை என்று ஏங்குவோர் பலர் இருக்க இங்கு வந்து ஏன் பிறந்தாய் செல்வ மகனே இல்லை ஒரு பிள்ளை என்று. அடுத்ததாக வந்து மேக்கப் போட்டு தன் குடும்பத்தைச் சேர்ந்த ஒருவரை அழகுபடுத்த காத்திருக்கிறார் மிஸ் மேக்னா ரோஸ். மேடம், இப்ப யாரை கூப்பிடலாமா உங்க வீட்டுல இருந்து? நேய விருப்பமாக என்னுடைய தந்தையாரை நான் அழைக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காப்ல. வாங்க மேக்னா ஃபாதர். ஓகேம்மா, இந்த அண்ணன் வந்து இந்த அண்ணனுக்கு மேக்கப் போடுவாப்ல. அவர் எப்படிலாம் போடுறாரோ அதே மாதிரி உங்க அப்பாவுக்கு நீ போடணும். எங்க அப்பாக்கு மேக்கப் போட வேண்டாம். ஏம்மா? எங்க அப்பா காமெடியா இருப்பாரு. அவதார் படம் பார்த்திருக்கீங்களா? என்ன தடவை அவதாரு? ஜேம்ஸ் கேமரன் அவதார். ஜேம்ஸ் கேமரன் அவதாரா? ஐயோ, ஜேம்ஸ் கேமரன் அவதார்னு ஒரு படம் எடுத்தாரு. அதுல ஒரு விலங்கு வரும். இந்த விலங்க அந்த விலங்காக்க போறேன். வாட்டர் கலர் காமெடியா இருக்கா? காமெடியா இருக்காவா? போட்ட பிறகு தான் தெரியாது காமெடியா இருக்கா இல்லையான்னு. அங்க பாரு, வேகமா போடு. அவன் எங்க போயிட்டான் பாரு, மூக்க தாண்டி போயிட்டு இருக்கான் பாரு. அங்க பாரு, அவன் எங்க போயிட்டு அந்த பக்கம் முடிச்சுட்டு விட்டான் பாரு. ஏய், இங்க பாருடா, உன்னை விட சூப்பரா போடுறா பாரு இந்த பாப்பா. ஆமா, போடுறா எவ்வளவு குயிக்கா கலரை மாத்த முடியுமா? மாத்திரா நீ சொல்ல பண்ற. நீ சொல்ல. பார்த்து வாக்குல அடிச்சு விட்டுறாத. ஆஃப்லியா 4 நாளைக்கு ஆட முடியாது. அது மூஞ்சிய பாருங்க ஐயா, ஹோட்டல்ல வர சொல்ற சட்டி மாதிரியே இருக்கு. கையை வச்சு எடுத்து நான் சீக்கிரமா முடிச்சிட்டேன். இங்க வர மூஞ்ச பாரு எப்படி மாத்திருக்கான் பாரு. அவ்வளவுதான், ஒரே கலர்ல மாத்திட்டோம். ப்ளூ மேனா மாத்துறோம். அண்ணாச்சி, அது என்னப்பா? இப்ப டெக்கரேஷன் பண்ண போறோம். டெக்கரேஷனா? ஆமா. ஐயோ, சிங்கக்குட்டி மாதிரி இருந்தவர தவக்கா குட்டி மாதிரி ஆக்கிட்டேன்ப்பா. வேற எங்க கேப் இருக்கு? வாயில கேப் இருக்கு. ஆனா எனக்கு ஒரு வாக்கு பட்டு கொடுங்க. உன்னை சொல்லி குற்றமில்லை, என்னை சொல்லி குற்றமில்லை, உன்னை சொல்லி குற்றமில்லை, என்னை சொல்லி குற்றமில்லை, காலம் செய்த கோலமடி, கடவுள் செய்த குற்றமடி, கடவுள் செய்த குற்றமடி, உன்னை சொல்லி. தம்பி நவீன், நீயே வந்து தம்பிக்கு ரொம்ப அவரை அழகுபடுத்திட்டதுனால அவரு ஒரு வாட்டி உன்னை அழகுபடுத்த போறாரு. அவரு கத்துக் கொடுக்க போறாரு, நீங்க மேக்கப் போட போறீங்க. நானு இந்த சீட்ல வந்து உங்க அம்மா உட்கார போறாங்க, சரியா? இந்த அண்ணனுக்கு மேக்கப் போட்டு காட்டுவாங்க. அவர் எப்படிலாம் மேக்கப் போடுறாரோ அதே மாதிரி நீங்க உங்க அம்மாவுக்கு போடணும். கொய்யால நீ என் கையாலாண்டா மறா போற. அம்மா 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 நதுதானா திரனா. அந்த அண்ணன் என்னெல்லாம் பண்றாங்க அந்த மாதிரி பண்ணுங்க. பண்ணுங்க பண்ணுங்க பண்ணுங்க. பண்ணுங்க. என்ன பண்றது? அந்த அண்ணன் என்ன பண்றான் அதை பண்ணு. அங்க பாருமா. ஃபர்ஸ்ட் ஃபேஸ் கை வச்சுக்கோ. எல்லாம் கரெக்டா இருக்கா? ஃபர்ஸ்ட் செக் பண்ணிக்கணுமா? ஓகேவா? அங்க பாரு, அங்க பாரு. அடிச்சாக்கா? அடிங்க, நல்லா அடிங்க. அங்க பாருமா, எங்கெல்லாம் அடிச்சு வச்சிருக்கான் பாரு. தலையை ஒழுங்கா வீணு நினைக்கிறேன். தலையை எங்க பாரு பாத்து என்ன பாத்து தலையை விட்டுறேன். போடு போடு பண்ணணும். எங்க அம்மா அடிக்க மாட்டேன். அடங்க அப்பா, எங்க அம்மா செல்ல அம்மா. பல்பு ஆயிட்டேடா தம்பி. அக்காசி அம்மா இப்பதான் யோசிக்கிறாப்ல, தெரியாம வந்துட்டு எங்க போச்சா? இங்க வா. எங்க போடணும்? எங்க வேணாலும் போடலாம். அம்மா ஃபேஸ் தான் அடிக்கணும். ஃபர்ஸ்ட் மீச வரலாமா?
அம்மாக்கு என்ன நம்பர் பிடிக்கும் பாத்துக்க. அம்மாக்கு என்ன நம்பர் பிடிக்கும்? என்ன நம்பர் பிடிக்கும்? 1 பண்ணலாமா? இங்க பாரு. என்ன பண்ணீங்க? 1 அப்படி போட நல்லா இருக்குமா? கூட ஜோடி என்ன ஒன்று இருக்கணும்ல. இங்க வா. அம்மாக்கு தலை வலிக்குதா? நீ போட்ட மேக்கப்ல லைட்டா எடுத்துட்டு இப்படி இருக்கும் போடு. பத்து போடுங்க. அண்ணாச்சிக்கா பாத்துக்க. வெரி குட். தண்ணி உங்க பெயிண்ட் எல்லாம் இருக்குல்ல. சாரிப்பா. அந்த அண்ணன் என்ன எப்படி பண்றாரு பாரு. மத்தன நம்பர் ஃபர்ஸ்ட் என்ன பண்ண? இங்க பாருங்க. எப்படி? அழகா அப்படி இருக்கு. அம்மாக்கு வலிக்கும்ல, நல்லா எடுத்து போடுங்க. போட்டா போடாது. அம்மா இங்க மேக்கப் போட திருச்சி பட்டுச்சுன்னா கொஞ்சம் லைட்டா பாரு தலையில போடுங்க. நீங்க ஒரே ஒரு வாட்டி கேமரா பார்த்து முறைங்கம்மா. ஆத்தா குழந்தை பயப்படுது, வாய மூடாத்தா. அழகுபடுத்துறாங்க, ஒரு சிலர் அசிங்கப்படுத்துறாங்க. என்ன பாதி பேருக்கு மேக்கப்பே போய் ஒரிஜினல் முகம்லாம் தெரிய ஆரம்பிச்சு. ஓகே, நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற அனைத்து செல்ல குட்டீஸ்களுக்கும் அன்னை டேட்ஸ் வழங்கும் ஒரு அற்புதமான கிஃப்ட் ஹேம்பர். நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற அனைத்து செல்ல குட்டீஸ்களுக்கும் சிப்ரானிக்ஸ் வழங்கும் ஒரு அற்புதமான ஸ்பீக்கர். வீட்டுல போய் நல்லா பாட்டு கேளுங்க. 1 மணி நேரம் நம்ம நிகழ்ச்சி ரொம்ப விறுவிறுப்பா, ரொம்ப கலகலப்பா இருந்திருக்கும் அப்படின்றதுல எந்த சந்தேகமே கிடையாது. ஆமா, ரொம்ப அருமையா ரசிச்சு எல்லாம் பார்த்த அனைத்து ரசிக பெருமக்களும் எங்களுடைய நன்றியை தெரிவித்துட்டு மீண்டும் இது போன்ற இன்னொரு கலகலப்பான செல்ல குட்டீஸ் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் அன்புடன் விடைபெறுவது உங்கள் இமான் அண்ணாச்சி. இது கலைஞர் தொலைக்காட்சி வழங்கும் செல்ல குட்டீஸ். வழங்குவோர் வைக்கிங் பிரீமியம் வெஸ்ட் இண்டீஸ். அசோசியேட் பார்ட்னர் அரசன் சோப், ரொம்ப நல்ல சோப். பெல்லா பிரீத்தபிள் சானிட்டரி நாப்கின். நன்றி, வணக்கம்.